ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா அக்கா காலையிலேயே கும்முன்னு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. என்னால் இன்னமும் கண்ணு முழிக்கவே முடியலை. ஏன்னா நேற்று மத்தியானமும் தூங்கலை, நைட்டு சரியாக தூங்கலை, காலைல 5 மணிக்கு என்னமோ முழிச்சேன். திடீர்னு ஒரு முழிப்பு. ஏன்னா மனசுகளில் வந்து நிறைய கவலை இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, உனக்கு என்னடி கவலை சொல்லுடி, சம்பாதிச்சு கொடுக்குறதுக்கு அவன் இருக்கான், நல்லா 3 நேரம் கறி மீன் சரக்கு அப்படின்னு நான் நல்லா வாழ்றீங்க, உங்களுக்கு என்னடிம்பீங்க. எவ்வளோ பெரிய ஆளான இதை கோடீஸ்வரனில் நம்பர் 1 அம்பானியாக இருந்தாலும், இல்லை நம்ம தலைவர் ட்ரம்ப்பாக இருந்தாலும், அவங்க மனசுக்குள்ளேயும் 1000 கவலைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கிறவனுக்கு இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி கவலை. அதாவது அது பணம் இருக்கிறவனுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியலங்கிற ஒரு கவலை. எதுவுமே இல்லாதவனுக்கு காசு பணம் இல்லையேன்னு கவலை. புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறப்ப உலகத்தில் மனிதனாக பிறந்த நமக்கு ஏதாவது ஒரு கவலை கண்ணி இல்லாமல் இருக்காது. அப்படிங்கும்போது நான் என்ன கவலையில் இருக்கேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணும்னா, என் தங்கச்சிகிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? ஒரு மாதம் இன்னும் 30 நாள் கூட இல்லை. திலீப்பா வந்து +2 முடிக்க போகிறான். என்ன பரீட்சை எழுத போகிறான், எவ்வளோ மார்க் வாங்க போகிறான், ஏன்னா அவனோட வாழ்க்கையோட எதிர்கால ஆரம்ப புள்ளியே இந்த பரீட்சை முடிகிறது தான் இருக்குது. அப்படிங்கிறனால ஃபோன் பேச கூட நான் என்னால் முடியலை. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே பிறந்த நாளைக்கு போகலான் இருக்கேன். கன்ஃபார்மாக நாளைக்கு நான் போயிடுவேன். ஏன்னா பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. எனக்கு நேற்று கூட அவங்களோட நினப்பு வந்துருச்சு. திடீர்னு இதை சொன்னாங்க கூட உடனே வேஷம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா போன வாட்டி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக உடியாந்துட்டேன். பிரியாணி உட்காந்து அவங்களோட சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் கூட இல்லை. அப்படியே திலீப்பா ஒரு மாதிரி பார்க்குறான், கோகுல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க போது பாசத்தையும் தாண்டி படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஏன் டீச்சர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது படிச்சிங்கன்னா தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதெல்லாம் அப்போல்லாம் எங்கள் டீச்சருங்க சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து எங்கள் வீட்டில் நான் செல்ல பிள்ளையாக இருந்தனால எங்கள் அம்மாவும் ஐயோ என் பிள்ளை பள்ளியோட போக மாட்டேங்குதுன்னு சொல்லுதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா வந்து மாமிங்க நிறைய அப்படிங்கிறனால அக்கா வேணாக்கா அந்த பிள்ளை அழுகுதுக்கா, நீ பள்ளிக்கூடம் அனுப்பாதக்கா அப்படிங்கிறனால அந்த காலத்தில் மேக்ஸிமம் பாருங்கள் யாருமே பள்ளியோடம் போயிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால ஆனால் படிப்பு தான் உலகம், படிப்பு தான் எல்லாமே அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் படிச்சிருந்தா இன்றைக்கி நல்லபடியாக ஒரு வேலைக்கு போயிருப்பேன். எனக்கு படிப்பு திறமை இல்லை அப்படிங்கிறனால எப்படியோ இந்த பிள்ளைகளை வளர்த்தேன். ஏதோ இந்த மீடியாவுக்குள்ளே விளையாட்டுத்தனமாக வந்து இன்றைக்கி யூடியூப்பில் வந்து ஏன் திறமை ஏதோ என் தங்கச்சியை 4 பேர் என்கிட்ட பேச்சு பிடிச்சிருக்கா, சமையல் பிடிச்சிருக்கா, இல்லை போல்டாக வந்து எங்கேயும் நின்று கெத்தாக பேச என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அப்படிங்கிறனால என்னோட வயசுக்கு என்னோட டேலண்ட்டுக்கு என்கிட்ட என்ன இருக்குங்கிற டேலண்ட்டை வச்சு நம்மளும் நேர்வழியில் போய் நல்லபடியாக சம்பாரித்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னு அப்போ நான் கஷ்டப்படுறப்ப நான் யோசித்தேன். அப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. மீடியாவுக்குள்ளே வர்றப்பையும் யாரும் சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நான் தனியாக தான் வந்தேன். அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். வந்து அதை வந்து யூடியூப் வந்து அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை சந்திச்சு, அதுக்கு பின்னாடி இவர் வந்து என்னை பார்த்து நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு திருப்பியும் பிரச்சனையை சந்திச்சு எதுவுமே இல்லாமல் நட்டு தெருவில் ஒட்டு துணி கூட இல்லாமல் சாப்பிடக்கூட சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் கீழேருந்து எந்திரிச்சு மேலே வர்றான்னா அவன் எவ்வளோ அடிபட்டிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானம் கேவலம் இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நீங்கள் சொல்லுவீங்களே எப்படிக்கா அவ்வளோ போல்டாக இருக்கீங்கன்னு, இதெல்லாம் சேர்த்து வைப்பேன். எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் மண் சிமெண்ட்டு கம்பி எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாரும் என் தங்கச்சியில் விட்டுருங்க, எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, நீ அங்கே போகிற இங்கே போகிற இப்படி போகிற இப்படி அப்படி போகிறேங்கிற மாதிரி நான் கல்வெட்டு மாதிரி என்னைய நான் செதுக்கிக்குவேன். என்னையவா நான் சேவ் பண்ணிக்குவேன். ஏன்னா எவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறானா அவன் முன்னாடி வாழணும். சரியா? நம்ம செத்து போயிடுவோம், நம்ம அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிக்கிறவங்களாம் வாழ்க்கையே கிடையாது. எவன் நம்ம அதுலேயும் உள்ளூருக்குள்ளே வந்து நம்ம இப்போ நான் திருப்பூரில் இருந்தேன், 20 வருஷமாக இருந்தேன், ஒன்றும் சாதிக்கலை. எங்கள் அம்மா ஊர் அங்கே நான் போகவே மாட்டேன். மதுரைக்குள்ளே வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த எல்லையை நம்பி நான் வந்ததுக்கு நீங்கள் எல்லாம் கும்பிட்ற அந்த மீனாட்சி அம்மனும் நான் கும்பிட்றேன். என் மீனாட்சி அம்மனும் இந்த எங்கள் ஐயா பாண்டி ஐயா எல்லா தெய்வமான என் பாண்டி ஐயாவும் நான் எப்படி இங்கே வந்து ஒரு அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் நான் வந்ததும் இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நான் மேலே மேலே போவேன். நான் என்னென்ன நினச்சனோ அதெல்லாம் சாதிப்பேன். இவங்களுக்கு திருப்பி நம்ம செருப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்னா காரணம் ஒன்றே ஒன்று தான். உங்களை யார் அவதூறு பேசினாலும், உங்களை யார் கேவலப்படுத்தினாலும், உங்களை யார் அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் திருப்பி பதில் கொடுக்காதீங்க. பதிலை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? அவன் எது உன்னால் முடியாதுன்னு சொல்கிறோன்னா அதை முடிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பதில் காட்டணும். அந்த பதிலை அந்த அந்த விஷயத்தில் காட்டணும். புரியுதா? இப்போ நான் எப்படி அப்படிங்கன்னா
முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு 2 டார்கெட்டு. ஒன்று சொந்த வீடு, இன்னொன்று திலீப்பாவோட படிப்பு. அவனை நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் நான் அனுப்பி கண்டிப்பாக அவனுக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செஞ்சு அவன் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவனை நான் படிக்க வச்சு கொண்டு வரணும். நான் பட்ட அசிங்கமோ அவமானமோ கேவலமோ வலியும் வேதனை எல்லாமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த படிப்பு தான் சரியா. அதனால தான் திலீப்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திலீப்பா இங்கே வாடா, 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, லட்சம் சொன்னாலும் சரி, எப்போ சொல்கிறதையும் காதில் கேட்டுக்காது. ஏன்னா உனக்கு ஒரு வேளை சோறுனா கூட இன்னும் உங்கள் அம்மாவை நான் தான் காசு கொடுக்கணும், இல்லையா கூட இருக்க அத்தா கொடுக்கணும், இல்லையா உங்கள் அப்பா கொடுக்கணும். இதை மீறி இந்த உலகத்தில் யாருமே உனக்கு செய்ய மாட்டான். பணங்காசுங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் படிப்புங்கிறத நீனா உன்னோட புத்திக்கு படிக்க வேண்டியது. அம்மா படிக்கலை இருந்தாலும் இந்த அறகுறத்தை எங்கள் தமிழை வச்சு ஏதோ எடுத்துக்கூட்டி படிச்சுனாது என் வாழ்க்கையை நான் கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி உன்னை நான் இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறேன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு. நான் ஒரு வாட்டியும் போய் டீச்சர் கார்டில் விழுகிறப்ப ஒவ்வொரு டீச்சரும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பிரேமம்மா, ஏன்னா திலீப்பானா சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம தான் நம்ம திலீப்பாங்கிறோம், பிரேமம்மா என்ன நீங்கள் போய் என் காலில் விழுகுறீங்க அப்படிம்பாங்க. டீச்சர் சத்தியமாக சொல்கிறேங்க, என் முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் போகிறப்பெல்லாம் என் டீச்சர் காலில் எல்லா டீச்சர் காலிலையும் விழுவேன். கோகுல் டீச்சர் காலில், திலீப்பா டீச்சர் காலில், திலீப்பா கோகுலே பார்ப்பாங்க எங்கள் அம்மா காலில் விழுகுதா அப்படின்னு சொல்லி. என்னதான் நான் பெரிய டானாக இருந்தாலும், நான் என்னதான் பெரிய பெமிலியராக இருந்தாலும், அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போது ஒரு சாதாரண தாய் தான் நான். எனக்கு கடவுள், நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவோம், சாமியை பார்த்து என்ன பண்ணுவோம், எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு கடவுளே எல்லாரையும் நல்லா வச்சுக்க, என்னை நல்லா வச்சுக்கணும் கும்பிட்ற மாதிரி ஆசிரியர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் கடவுளுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தெய்வம் சரியா. நம்ம உசுரை மட்டும்தான் கொடுப்போம், ஆனால் வாழ்க்கை முச்சூடும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது கல்வி. அது யாருன்னு கேட்டிங்கன்னா டீச்சர் தான் தெரியும். அப்படிங்கும்போது ஹெட் மாஸ்டர் காலில் போய் நான் விழுவேன். ஏங்க பிரேமம்மா என்ன நீங்கள் போய் காலில் நான் விழுகுறீங்க, நீங்கள் இருக்கிற ஒரு இதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃபெமிலியர் அப்படின்னு. சார் ஐயா அதை மட்டும் வேண்டாம், ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது நான் எப்படி வந்தேன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ நான் எப்படி வர்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஒரு விசுவாசம் எப்போ நான் விடுறப்ப அந்த ஐயா சார் எப்படி இருந்தாரோ அதே மரியாதை, அதே பாசம், அதே ஒரு பணிவு, அதே ஒரு இறக்கம், அதே ஒரு இதில் இருக்கிறனால விடுங்க. நீங்களாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க போது சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் போய் காலில் விழுகலாமோ சார், வேணாம் சார், அந்த தலக்கணம் எனக்கு வேணாம். இது நான் சாதாரணமாக வர்றேன் அப்படிங்கும்போது டீச்சர்னா பத்தியாடா நிற்க வச்சு தான் பேசுவாங்க. உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்கள் அம்மா எங்கே போனாலும் வந்தாலும் வச்சாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு கட்டுக்கடவுனாவது பயம் இருக்கும். ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய ஃபெமிலியர், அவங்க சும்மா எதுவும் ஒரு இது பண்ணால் கூட அவங்க அவ்வளோ தூரம் பப்ளிசிட்டியாக இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி டீச்சர் வாத்தியார் சாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியல. பிடி சார் அப்படின்னு சொன்னால் கூட என்ன டீச்சர் பிடி சார்னான்னு கேட்குறாங்க. படிப்பை பற்றி சொன்னால் அப்படின்னா என்ன டீச்சர் படிப்புன்னு கேட்குறாங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் இருந்து அவங்களோட படிப்போட அருமை தெரியாமல், ஆனால் உங்களைய படிக்க வச்சு உங்களுக்கு வறுமை தெரியணுங்கிற உங்கள் அம்மா நினச்சா எங்கே வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வறுமை தெரியணுங்கிறதுக்காக இதே ஹாஸ்டலில் இத்தனை வருஷம் அவங்க உங்களை படிக்க வச்சுருக்காங்கன்னா அவங்க வறுமையில் வந்தனால உங்களுக்கும் வறுமை தெரியணுங்கிறனால தான் உங்களை இங்கே படிக்க வச்சுருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க கொண்டு போய் உங்களை பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கிடையாது. பிரேம கரெக்டாக படிக்கணும், அம்மா பேரை காப்பாற்றுறோம், அம்மாவோட பேர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது தேவையில்லை. ஆனால் நீ படித்து பெரிய ஆள் ஆகி நல்ல மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். ரெண்டாவது உன் தாய்க்கு முதல்ல பெருமை சேர்த்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். ஒரு வாட்டி அந்த டீச்சர் சொல்லுவாங்க, அந்த சார் சொல்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா. ஏன்னாங்க நம்ம இன்றைக்கி வேணால் வசதி வாய்ப்பு வந்திருக்கலாங்க, அன்னைக்கு வறுமையில் இருக்கும்போது என்னை ஆதரித்தது அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஜோசப் சாரும், அந்த சின்ன சார் ஒருத்தரும், இந்த ஹெச்எம் சார் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஹெச்எம் சாரும், அங்கே இருக்கிற டீச்சர்களும் தான் அன்னைக்கு என் பசங்களை பார்க்கும்போது நான் இருந்த வறுமையை பார்த்தாங்க. இன்னைக்கு நான் பணம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நான் அவங்கள மதிக்காமல் திமிரா போகலாமா. எப்போவுமே எனக்கு கடவுள் தான், நான் கும்பிட்ற முருகனாக தான் அவங்க எல்லாரையுமே நான் நினைப்பேன். ஏன்னா என் பிள்ளைக்கு நான் பெற்று தாய்ப்பால் கொடுத்துக்கலாம், ஆனால் கல்விங்கிற ஒரு தாய்ப்பாலை கொடுத்தது ஆசிரியர்கள் நான் மட்டும்தான் முடியும். அதுக்கு நான் என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். இப்போ கூட திலீப்பா கிட்ட சொன்னேன், நாளைக்கு நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு நீ போகணும், சீஃப் கெஸ்ட்டாக போகணும். அங்கே கஷ்டப்படிய குழந்தைங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யி, என்னென்ன வேணுமோ கேளு. நீ சாகிற வரைக்கும் அந்த ஸ்கூலில் நீ ஹாஸ்டலையும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நானும் இப்போ நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக 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 என் கூட இருக்கிறவங்களே என்னை எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, எப்படிலாம் பார்க்குறாங்க, என்னென்னலாம் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு எனக்கு கண் கூட தெரியுதுங்க. ஏன்னா நம்ம ஆசையாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே வேற எல்லாமாலும் போகுது. என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அது என்னென்னு உங்களுக்கு புரியல, ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறல, நான் லூஸ் மாதிரி பேசலாம், அது புரியுற உங்களுக்கு புரியும், பரவாயில்ல.
சரிங்களா? நான் இப்பயே அத தான் சொல்றேன். யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ, அத அவங்கவங்களாவே கடவுள் வந்து படைப்பார். சரியா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ கம்மியா தான் வரும். நான் மத்தியானம் 3 மணி கமாண்ட் வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். எனக்கு ஏதோ திலீபா கோகுலோட நினப்பு திடீர்னு வந்ததுனால நான் பேசுறேன். ஏன்னா ஒரு அம்மாவா நினைச்சு என்னால அழுகவும் முடியல. ஏன்னா அழுதா நான் இங்க அழுகுறேன் அப்படின்னா, அங்க அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஐயோ! என்ன அப்படின்ட்டு உடனே கோகுல் கூப்பிட்டுருவான் பாருங்க. நான் இன்னைக்கு அழுதேன் அப்படின்னா அவன் எனக்கு ஃபோன் பண்ணிருவான். அம்மா என்னம்மா பண்ற? அப்படின்னு சும்மானாவது கூப்பிட்டுருவான். அப்படிங்கிறனால நல்லபடியா அவனோட படிப்புல வந்து நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். கனகம்பட்டி சித்தரையாகிட்டையும் வென்றேன், திருச்செந்தூர் முருகன்கிட்டையும் வென்றேன். முருகா நல்லபடியா அவன் படிக்கணும். அவன் படிப்பு மட்டும்தான் மைண்டுக்குள்ள இருக்கணும். நல்லா மார்க் எடுக்கணும். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து படிக்க வைக்கிறது வந்துங்க, ஒரு கணவன் இருக்காரு, மனைவி, அக்கா, தங்கச்சின்னு குடும்பத்தோடு இருந்து படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் இவ்வளோ அசிங்கமத்தையும், இவ்வளோ அவமானத்தையும், இவ்வளோ கேவலத்தையும் நான் சம்பாரித்து அதையும் தாண்டி ஒரு பிள்ளைய படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னா, அதோட வழி என்னன்னு என்ன மாதிரி கஷ்டப்பட்ட பெண்களுக்கு தான் தெரியும். அவங்களோட பிள்ளையோட வாழ்க்கை படிப்போட இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும். சரியா? அதனால என்னோட அசிங்க அவமானம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சின்னமாக மாறணும்னா அது என் பையனோட கையில் தான் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு இதாக தான் இருக்குது. நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா நல்லது, அதாவது நல்லா இருக்கட்டும் 4 பேர் நினச்சா, நாங்கள் நாசமாக போகணும்னு நினைக்கிறவன் 4 லட்சம் பேர் இருக்கான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சூர்யா அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அர்த்தம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சொல்லாமலாம் போகவே மாட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் உடனேலாம் நான் சொல்லவும் முடியாது. என் பெத்த தாயே, என் தாயி, இது யாருக்குமே தெரியாது. நான் நல்லா இருக்கேன் அம்மா, இப்படிம்மா இப்படிம்மா அப்படிம்மா அதுமா இதுமான்னு சொல்கிறேன் தாய் நினச்சி. அதெல்லாம் எவ்வளோ வயிறு எரிஞ்சு போய் கிடக்கு தெரியுங்களா? அது எப்படி பேசுது தெரியுங்களா? முதல்ல முடியலைங்க. தாயே இவ்வளோ வயிற்றறிச்ச பிடிச்சிருக்கும் போது அடுத்தவங்களை எப்படிங்க நம்ம வந்து நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் சாமி, நான் உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. பெத்த தாயாக இருந்தாலும் என்ன இவங்க விவரம் தெரியாமல் இருக்காங்க, அதனால் விவரம் தெரியல. இவங்களும் நாளைக்கு எப்படி வேணாலும் நமக்கு அகேன்ஸ்டாக திரும்பலாம். ஆனால் இந்த ஆளு மாதிரியெல்லாம் நான் ஏமாந்து போய் நிற்க மாட்டேங்க. நான் அதில் பயங்கர உஷார். ஏன்னா என் கூட இருக்கிறவன் நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு கூட ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாள், ஒரு பிறந்த நாள்னா கூட வரவான்னு கேட்டுட்டு, ஏதோ 4வது மனுஷன் மாதிரி என்னமோ பிச்சைக்கார மாதிரி என்னமோ அவங்க உழைப்பில் போய் இந்த ஆள் போகிற மாதிரி நிலைமையை பார்த்தீங்களா? அந்த ஆள் பட்ட இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ஒரு பாடம். நான்லாம் எப்படி தெரியுமா? பட்டு திருந்துறவன்ல, கண்ணில் பார்த்தே திருந்துறவன். அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் நான் யாருக்கிட்டையுமே ஏமாற மாட்டேன். சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து திலீபா கோகுலை பார்க்குறதுக்கு நான் வந்து பஸ்ஸிலே போகிறேன்னு சொல்லி சொன்னேன். இவர் இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு எவ்வளோ நேரம் அவங்க கூட நீ இருக்கணுமோ நீ இரு, பாரு, கொஞ்சம் ரூமை கூட ஒரு நாள் போடுவோம். நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அதனால் பப்புவை கூட்டிகிட்டு கூட போவோம். போயிட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு கூட நம்ம மறுநாள் கூட நாளைக்கு கூட வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் கணக்கம்பட்டிக்கும் நாளைக்கு போகலான்னு இருக்கோம். ஏன்னா எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், கணக்கம்பட்டி சித்தரையாவன் முழுசாக நம்புங்க, மனசார நம்புங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கவலையெல்லாம் போய் சொல்லுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நிதர்சனமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. இல்லை இது நடக்கலை, எனக்கு தோல்வி அப்படின்னு இப்போ வரைக்கும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ளே நான் அவரை நினச்சேன், வேண்ட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாரும் போங்க. பழனிக்கு பக்கத்தில் தான் கணக்கம்பட்டி சித்தரையான்னு கோயில் இருக்குது. முழுசாக போங்க. சூர்யாவுக்கு அப்புறம் இருக்கே நாங்களும் போகிறோமேன்னு போகாதீங்க. உங்கள் மனசார போய் அங்கே உட்காந்து அவர்கிட்ட 2 சொட்டு கண்ணீரை விட்டு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். நான் அடுத்தும் போகிறேன். என்னக்கா நீ வந்து போகமாட்டியே, ஏதாவது பரிகாரம் வச்சு அது நடந்தால் தானே நீ போவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன், சொல்லுவேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி, என் தங்கச்சிகள்கிட்ட சொல்லாமல் எப்படி? அதனால் ஓகே, பாய். 3 மணி கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.